புதிய அறிவிப்புகளை வெளியிடாம நான் போவேனா? போனால்தான் ஐபிஎன் விடுவாரா? சக்கரவனை தொல்லை தாங்க முடியாதப்புறம் செந்திலாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியாக இருந்தாலும் சரி, அதே போல நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவனும் தொடர்ந்து கேட்பாங்க. ஆக இதையெல்லாம் உணர்ந்துதான் அடுத்த பாய்ச்சலுக்கான 8 புதிய அறிவிப்புகளை இந்த மேடையில உங்க முன்னாடி வெளியிடுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். 30 வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும்.